நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம். அதுல 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னியாதிருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். 16ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவா. அப்ப சாத்தானுடைய தந்திரம் சோத்திரம். அவன் தந்திரத்தை என்ன பண்ணுவாங்க, அவன் மதுனா மன்னிக்க முடியாதபடி என்ன பண்ணுவான் சோதரம். அந்த கசப்பை நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுவான் விதப்பான் சோதரன். காயின் என்ன பண்ணுவேன், ஆபேல் அந்த கசப்பை என்ன பண்றான், அதான் சூரியன் அஸ்துமாருக்கு முன்னது என்ன பண்ணும், அந்த உங்க கோபம் உங்களை விட்டு தனியே கிடவுது, அந்த எரிச்சல் தனியே கிடவுது. எப்படிங்க ஏன் அந்த சூரியன் அஸ்துமாருக்குன்னப்ப இப்போ சூரியன் எவ்வளவு ஹீட்டாக அவ்வளோ பயங்கரமான சுடும். பைக்கில் போகணும்னா பயங்கரமான 100 டிகிரி 80 டிகிரி மேலே என்ன பண்ணும், வெயில் அடிக்கும், வெளியே போக முடியாது, கொடையை பிடிச்சி போகிறோம். அப்போ அவ்வளோ ஒரு எரிச்சலாக இருக்கும். சில பேர் இது வெயிலில் மயக்கமே போட்டு வந்துடுவான் சோத்திரம். வெயில் நேரத்தில் நல்லா தண்ணி குடிக்கணும், நம்ம கர்த்தருக்கு சோத்திரம். மழை காலத்தில் நம்ம என்ன பண்ண தண்ணியை குடிக்கிறது இல்லை. ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா சோத்திரம், அந்த பிசாசுனுடைய தந்திரங்கள். அப்போ அந்த எரிச்சலை கொடுத்து என்ன பண்ணுவான், நம்மளுக்கு தேவையில்லாத டென்ஷனையும் ப்ரெஷரையும் வர வச்சு என்ன பண்ணுவான், நம்மளே என்ன பண்ணுவோம், காயப்படுத்த வைப்பான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். எத்தனை பேர் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தாங்க தெரியுமா? இந்த பூமியில தேவன் கொடுத்த சரீரத்தை என்ன பண்றாங்க, காயப்படுத்திக் கொள்றாங்க. தேவன் நமக்காக பாடுகள் அனுபவித்தார். இயேசு நமக்காக சிலுவை மரத்திலே தொங்கினார். அவருடைய சரீரங்கள் அடிக்கப்பட்டது. கல்வாரி சிலுவை நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டான். இந்த பிசாசு பார்த்தீங்கன்னா மன்னிக்க விடாதபடிக்கு என்ன பண்ணுவான், அந்த கசப்பை வைப்பான். அண்ணன் தம்பிகளை என்ன பண்றான், மன்னிக்க விட மாட்டான். சோதர அக்கா தங்கச்சிங்க மன்னிக்க விட மாட்டான். தன்னுடைய தாயை என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பிள்ளைகளை இப்படி ஒரு மன்னிக்க முடியாத ஒரு அவங்களை பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு மன்னிக்க முடியாது அவங்களால, என்னால் மன்னிக்க முடியாது, அவங்கள வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம ஒருபோது இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ண, சிலுவையிலே அறையப்பட்டிருக்க வேண்டும். சிலுவையில் அறையப்படும் பொழுது பிசாசு நம்மளுக்கு என்ன பண்ணுது, நமக்கு வந்து நம்மகிட்ட இது பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறான், இயேசு கிறிஸ்து சொல்றாரு பிசாசுட்ட, அவனிடத்துல எதுவும் கண்டு கிடையாது, அவனுடைய காரியம் என்னிடத்துல எதுவுமே இல்லை, மார்பை தட்டு என்னிடத்துல பாவம் உண்டுன்றவங்க யாரும் சொல்ல முடியும். காட்டி கொடுத்த யூதாசையும் தேவன் மன்னித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். அந்த மன்னிப்பு இது யாருடைய, கடவுளுடைய தேவனுடைய குணாதிசயம். சோத்திரம். மன்னிக்க முடியாதான். இப்போ அவங்க நம்மளுக்கு வித்தியாசம்லாம் போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், முடிந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் மன்னிச்சுட்டு மறந்துடணும். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நீதி செய்வார், அவர் பார்த்துக்குருவார். பழி வாங்குறது நமக்குரியது, அது தேவன் பதில் செய்வார். நம்ம வேலை என்ன பண்ணணும், மன்னிக்கிற வேலை. ஆமா, கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடணும், இந்த மாதிரி செய்யுங்க, இது இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் என்ன பண்றேன், நான் மன்னிக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்படித்தான் ஒரு குடும்பத்துல அவங்க குடியிருந்த வீட்டுக்கு முன்பதாக நாய் மோசம் போறது என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு முன்னாடி வாசனை விடுவாங்க. அது அப்படியே புழுக்களா வரும் முன்னாடி. அந்த பின்ன 2 பிள்ளைங்களை வச்சிருப்பாங்க, கை குழந்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை வந்து அந்த தண்ணி அந்த ஓடல் தான் போகும், அவங்க வீட்டு முன்னாடி போகும் அந்த சாக்கடை. அவங்க சொல்லி பார்த்தாங்க, என்ன பண்ணாங்க, அவங்க கேட்குற மாதிரி இல்லை, மறுபடியும் என்ன பண்ணாங்க, அதை அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. அதனால் மன்னிக்க முடியுமா? எதனை எவ்வளோ வேதனை இருக்குங்க. அது மிந்துச்சோன்னா அந்த அந்த நரகளை தான் பார்க்கணும். அப்படிப்பட்டவே புழுக்களாக மிண்டும். ஆனாலும் அந்த குடும்பம் இயேசுவை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க மனப்போம் மன்னிச்சவங்க, ஜெபம் பண்ணிருந்தாங்க. கடைசியில் எது அந்த விட்டை போட்டு அனுப்பிச்சு வச்சுதான் அந்த நாய் என்ன பண்ணுச்சுங்க, கருத்துருக்கு சோத்திரம், அது அவுட்டு, நாய் அவுட்டு. அந்த மிருக ஜீவனை என்ன பண்ண, அந்த நாய் இறந்துருச்சு. சோத்திரம்.
கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமாக வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த குடும்பத்தை வந்து நாங்கள் இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு காலில் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. எப்படியும் சொல்லணும்ல, கர்த்தர் என்ன பண்ண ஆண்டவர் சொன்னாங்க, நாங்கள் ஒன்றும் இல்லை, அந்த குடும்பம் சொல்கிறாங்க, நாங்கள் மனப்பூர்வம் உங்களை மன்னிக்கிறோம், ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சொல்லும் பொழுது அவங்க மறுபடியும் அதை பண்ணலை. இன்னைக்கு என்ன 2 குடும்பம் என்ன பண்ணுறாங்க, சோத்திரம் பேசி கொடுத்தாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்க சபைக்கு வர்றாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அப்போ ஒருவேளை அவங்க என்ன மன்னிக்க மாட்டாங்க, நீ அப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேண்டாம் திட்டில அப்படின்னா அந்த ஆத்துமா நரகத்துக்கு பெருமா இல்லையா? சோத்திரம். அவரை மன்னிக்கும் பொழுது அந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். மரித்து போனவர்களே கர்த்தர் உயிரோடு கூட என்ன பண்ண கொண்டு வந்திருக்கிறார். சோதரம் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, அவங்க போய் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை கொண்டு வந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மன்னிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அநேக குடும்பங்களை ஆசீர்வாதமானவர்களுக்கு தேவன் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக சந்தோஷத்தை தேவன் நம்மளுக்கு தருவார். அநேக மகிழ்ச்சியை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் அவன மாட்டான், மன்னிக்க விட மாட்டான். சாத்தான் அவன மாட்டான், மன்னிக்க விட மாட்டான். நம்ம மன்னிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் உங்கள் வீடுகளை சூழ்ந்து கொள்ளும். யாராவது மன்னிக்காம இருக்கிறீங்களோ இன்னைக்கு மனப்புறம் மன்னிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.